எல்லாம் நீ அருளுத்தலிகள் என்று ஒளிவரும் கலைவாணி தாயே, இவை எனக்கும் எனக்கு தாய் என்று போற்றக்கூடிய கலைவாணி புத்திரரே, எங்கள் அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும். வளமாக வாழ்வில் வளமாக வாழ்ந்திட வேண்டும் ஆசைகள் போரும் ஆதவன் அருளாக ஆதவன் அருளாக சுவாமி. ஆளு தெரியாம மாதக்கிடம் மாதற்கு இதம் சரி போயிட்டா போய் காவல பார்ப்பா. இந்த பிள்ளை பிரியப்படுறது உங்க மேல ரொம்ப பிரியப்படும். உங்க மேல பிரியப்படுறத நான் கூட்டி போட்டேன். சரி போயிட்டாப்பா. எதுக்குன்னு தெரியல. போயிட்டு வாங்க ஒரு வார்த்தையா வசனம் எதுக்குன்னு தெரியல. நல்லதுக்கா கெட்டதுக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்லும்போதே சொல்லிவிட்டு சொல்லி வந்து விட்டான். சொரணைகிட்ட மாதக்கிதம் கவி வாரத்தை வணக்கம் குரலாதற்கு நீதி வாசம் உண்மை நேருக்கு பொழுத்த வாசகம் பொய்க்கு போய் கொடுக்கோள் அருளார் திரட்டி அறுவடையோர் சார்ந்த என்று சொல்லிக்கிட்டாங்க. நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லா சொல் கேட்பது நன்று நல்லாரோடு இணங்குவது நன்று என்று சொல்லிக்கிட்டாங்க. யாரை பார்க்க வேண்டுமோ யாரை வணங்க வேண்டுமோ அவரை தான் கண்டிருக்கின்ற வணங்கிருக்கின்ற பரவாயில்லை என்றால் மந்திரமும் தேவும் மருந்து குருவர்களும் தந்திரமும் ஞான தரமுறையும் மேதையும் உண்டி என்பார் கொண்டு இல்லை என்பார் பிள்ளை என்பதற்கான வணங்கிற்கு வாழ்த்து அருமையான அருமையான தோழி சிறப்பான இந்த இடம் இந்த சிறப்பான இடத்திற்கு தந்தால் போல் ஒரு சிறப்பானவர்களை அனுப்பி வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்து இந்த இடத்திலே வணங்கேற்க வாழ்த்து எப்பயா பண்ணுவார் தெரியுமா? தனுங்க கத்தியாச்சு அட கட்டி கட்டி தொண்ட தண்ணி வத்தியாச்சு மொத்தமாக சொன்னதெல்லாம் பொருளையா சுத்தமத்த தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தனதோ தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தனதோ உள்மதமோ உள்மதமோ ஆண்டவன் உண்டமதம் ஆண்டவங்க எம்மதமோ ஆண்டவன் எந்தமதோ புகைய 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 கொள்ளாத பூசலங்க சொல்லுங்களையா வங்கைய வங்கைய வங்கையா பொல்லாத சங்கதி சொல்லுங்களையா அம்மாண்டவமா எத்தவனா முஸ்லிமா இல்லையே உள்மதமா எண்ணதமா ஆண்டவன் எந்தமதோ
வானிலை காணமாடி காண்பது ஏற்கபடி ஆரோரம் சோ தாயிலொட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியே நீ வாழ்க, உன் உலகாக கொட்ட வாழ்க. மகளே, உன்னை பற்றி சில விவரங்கள் உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையில் வந்திருக்கின்றேன். கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? சுவாமி, தாங்களுக்கு தெரியாது கிடையாது. நடந்தது நடக்க போறது நடந்து முடிஞ்சது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கன்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க தரப்படும், தட்டுங்க திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். தட்டக்கூடிய இடத்துல விஷயம் வந்து தட்டினாலே நியாயம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளைக்கு விடிய விடிய தட்டினாலும் வெறும் தட்டுட்டேன். கலைவாணிக்கு கிடைத்தது வெண்தட்டு, பார்வதிக்கு கிடைத்தது பொன்தட்டு, லட்சுமிக்கு கிடைத்தது செந்தட்டு. எனக்கு தமிழ்ங்கிற தட்டு கிடைக்கணும். ஏன்னா நான் தமிழச்சி. இந்த தமிழச்சியால் சிறப்பான வரவேற்பு நான் தாங்களுக்கு தெரியும் சுவாமி. கேளுங்கள், என்னால் முடிந்தளவு தெரிந்தளவு பதிலுக்கு காத்திருக்கிறேன். தெரியாதது எதா இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. தோன்றின் புகழ் அகதிலா தோன்றலின் தோன்றாம் என்ற மனிதனாக பிறந்தால் மட்டும் பத்தாது, தொழில் செய்தால் மட்டும் பத்தாது, அதற்கென்று சிறப்பு இருந்தால் தான் நமக்கு புகழ் கிடைக்கும். வறுமையான பேச்சுமா சாமி, என்னை பத்தி நீங்க கேட்கலாம்னு நினைக்கிறீங்க. ஏதோ தெரிந்த வரையில் பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அருமையான பேச்சுமா. ஒரு சிலர்ட்ட கேட்பேன், அம்மா உன்னை பத்தி சில விவரங்களை கேட்கணுமான்னு. அப்படியா, கேளுங்க சுவாமி. ஏராளமான கேள்வியை கேளுங்கள், தாராளமாக பதிலை தருகிறேன் அப்படின்னு சொன்னவங்களை பார்த்திருக்கேன் நான். சரி, நிறைய அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு நான் பேசுவேன். ஆனா அவர்கள் வந்து தெரியாத ஒரு சில இடங்கள்ல வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி கிடையாம பார்த்தா தெரியும், சரி வெறும் போல இருக்கு அப்படின்னு. இன்னொரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க சுவாமி, 1008 பதில சொல்றேன். ஒரு வார்த்தைக்கு 1008 அர்த்தங்கள் இருப்பதாக எந்த நூலிலுமே கூறப்படவில்லை. சூடாமணி நிகழ்ச்சியிலே ஒரு வார்த்தைக்கு 28 அர்த்தங்கள் முதல் 90 அர்த்தங்கள் வரை இருப்பதாக சூடாமணி நிகழ்ச்சியில் கூறப்பட்ட ஒரு கணக்கு. அதனாலதான் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்றோம். குணக்கு என்றால் கிழக்கு என்ற அர்த்தம், ஐந்திரி என்றால் கிழக்கு என்ற அர்த்தம், ஆசான் என்றால் கிழக்கு என்ற அர்த்தம், பூர்வம் என்றால் கிழக்கு என்ற அர்த்தம். இந்த கிழக்குக்கே 5 அர்த்தங்கள் இல்லலாம். அது போலதான் எல்லா வார்த்தைகளும் தனித்தனியா பெருமையா பேசலாம். ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது தவறான கருத்துக்களாக நமது எண்ணத்திலே தோன்றினால் கூட அது சரி என்று சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குமாம். தமிழ் 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 என்றால் அமிழ்து 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 என்று வருமா. தமிழ் எழுத்துக்கள் 247, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மை எழுத்து 216, மொத்த எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள். அது ஆதியிலே 246 எழுத்துக்கள் தானாம் இருந்தது, இடையிலே ஒரு எழுத்து சேர்க்கப்பட்டதாம். அதுபோல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12 எழுத்திலிருந்து ஒரு எழுத்தும் மெய்யெழுத்து 18 எழுத்திலிருந்து ஒரு எழுத்தும் எடுத்து சேர்க்கப்பட்டது. இன்று உயிரெழுத்துல ஒரு எழுத்தாக தெரிகிறது. இப்படி பார்க்க போனா தமிழ் வார்த்தைகளே நிறைய பேசிட்டே போலாமா. அப்ப கசடா தவிர வள்ளினம், நங்கன நம்மட வெள்ளினம், யாராவது வள்ளல இடையினம், வள்ளினம் வெள்ளினம் இடையில் சொல்லக்கூடிய 3 இனங்களிலிருந்து ஒரு எழுத்துக்களை எடுத்து போட்டதான் தமிழ் என்ற வார்த்தையை. நீ சொன்ன சரஸ்வதிக்கு அமைந்ததோ வெண்தட்டு, மகாலட்சுமி அமைந்ததோ செந்தட்டு, சத்தியாப்பட்டவளுக்கு அமைந்ததோ பொன்தட்டு. அதனால தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டக்கூடிய இடத்துல இடம் அறிஞ்சு தட்டணுமா, அப்பதான் திறக்கும். தேடக்கூடிய இடத்துல இடம் அறிஞ்சு தேடணும், அப்பதான் கிடைக்கும். கேட்கக்கூடிய முறையால நல்ல கேள்வியில கேட்டாதான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த பதில் வரும். அதனால நான் முறையாக கேள்வி கேட்பேன், அதற்கு நீ முறையாக பதில் சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கிய கடமை. ஏன்னா நீங்க வழிமுறை தவறாம நீங்க கேட்டீங்கன்னா நானும் வழிமுறை தவறாமல் பதில் சொல்லுவேன். பேச கவனி. ஏதாவது வரைமுறைகள் தவறு ஏதாவது நான் பேசுனா அப்பவே கூப்பிட்டு பேசு. என்ன சுவாமி நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு கேளு. அதற்கு அர்த்தம் இருக்கின்றது என்றால் உடனே சொல்கின்றேன். அம்மா நான் தவறா பேசலாமா, இது நியாயமான கருத்து தான் அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்லுவேன். அவ்வளவு இதா பேசிட்டு தரக்குறவான வார்த்தைகளை பேசிட்டு உன்னை பத்தி கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசிவிட்டோம் செல்வதாக இல்லை. இல்ல சாமி, ஒவ்வொருத்தவங்க நாடகம் எல்லாருமே நாடகம். ஏன்னா இப்ப ராத்திரியில கலகம் செய்யறவங்களும் உண்டு, பகல்ல கலகம் செய்யறவங்களும் உண்டு. அப்ப ஆக மொத்தத்துல எல்லாருமே நாடகம் தானே. இப்ப நாரதர் அப்படின்னா எல்லாரும் நாரதர் ஆயிடுவாங்களா? எடுத்துக்காட்டுமா, எடுத்துக்காட்டு. இப்ப நாரதர்னா எல்லாரும் நாரதரா? வள்ளி மாதிரி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. நாரதர் மாதிரி இருக்காங்க அப்படி ஒரு கணக்கு இருக்கு சாமி. கணக்கத்தை மூட்டி இப்ப எல்லாரும் எடுத்துக்கங்க, எல்லாரும் பேரையும் வைப்பாங்க. ஆமா, இந்த நாரதர்ங்கிற பேரை யாராவது வச்சிருக்காங்களா? கிடையாது. ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? கொடுத்த சாபங்கள் எப்படி? ஏன்னா பிறவியிலே பிரம்மதேவனிடம் இட்ட சாபம் எப்படி? பிரம்மதேவன் எது சொன்னாலும் கேட்காமல் இருந்தவன் நாரத மகாமுனிவனாகப்பட்டவன் தான். அதனால தீமைகள் நடந்தது. அப்பொழுதே பிரம்மனுடைய காலிலே முட்டி அழுதேன். அதனால நாரதற்கு 5 வகை கட்டுகள் கிடைத்ததா. இந்த 5 வகை கட்டம், இந்த 5 வகை கட்டுக்கும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று சொல்லக்கூடிய 5 வகை இலக்கணங்கள். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று சொல்லக்கூடிய 5 வகை இலக்கணங்கள் எடுத்து காட்டுவதற்கு அதுதான் காரணம். இந்த பிறவி தானா சாமி? இல்லம்மா, பிறவிகள் என்பது இருக்குமா. ஆனா நாரதருக்கு 3 புள்ளிகள் இருக்குன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அந்த பெருமையை எடுத்து கூறி நாரதர் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தாருங்கிற ஒரு எடுத்துக்காட்டா இருக்குமா. அதனால இந்த நாரதராகப்பட்டவன் இட்ட சாபம், பிரம்மதேவன் இட்ட சாபம் தான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தக்கனாகப்பட்டவன் இட்ட சாபம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கக்கூடாது, ஒரு கழகத்தை செய்யக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக கொடுத்த சாபம் தக்கன் கொடுத்த சாபம். ஆனால் பிரம்மன் கொடுத்த சாபம் உன்னுடைய நாமோதயத்தை எந்த இடத்திலுமே கூறக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நரன் என்னும் பதம் நாரதன் என்று மருவி நாரதானது நரர்களாகிய மனிதர்களுக்கு இதம் செய்ய தோன்றியவன் என்று பொருள். அதனாலே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று சொல்லக்கூடிய 5 சேர்ந்தாத்தான் 5 சேர்த்தா
தமிழ் வார்த்தையை உச்சரிக்க முடியும். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. இலக்கணம். எழுத்து என்பது என்ன? எழுத்து என்பது வடிவமாக அமைக்கப்பட்டது. சொல் என்பது வார்த்தை சுத்தமா சொல்றது. அந்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்து ஒரு வார்த்தை எழுதினா அதனால தான் அது சொல்லாகும். சீரு. ஆமா. ஒரு சீருன்னா எப்படி இருக்கும்? ஒரு சீர் என்பது ஒரு வார்த்தை. ஆமா அதானே? கண்டிப்பா. அப்ப திருவள்ளுவர் தான் தெய்வம் மனிதனுக்கு எழுதிய நூல் என்ன? திருவள்ளுவர் இப்ப திருக்குறள் கொடுத்தாரு. தெய்வம் மனிதனுக்கு எழுதிய நூல் என்ன? தெய்வம் மனிதனுக்கு எழுதிய என்ன சாமி? பகவத்கீதை. சரி, பகவத்கீதையில என்ன நல்லதாவே சொல்லியிருக்காங்க. மனிதன் தெய்வத்துக்கு எழுதிய நூல் என்ன? மனிதன் தெய்வத்துக்கு என்ன சொன்னாங்க? திருவாசகம். திருவாசகத்திற்கு உருவா, ஒரு வாசகத்திற்கு உருவா. மனிதனுக்கு எழுதிய நூல் என்ன? மனிதனுக்கு எழுதியது இப்ப திருக்குறள். அது திருவள்ளுவர். இப்ப திருக்குறள் இருக்கு. இப்ப திருக்குறள் எத்தனை அடி? திருக்குறள் 1.25 அடிங்க. திருக்குறள் எத்தனை அடி? 1.25 அடிங்க. எத்தனை சீரு? நீங்க தான் சொல்லிடுற ஒரே சீர் தான் அது. ஒரு சீர்ல எப்படி முடிக்க முடியாது? 7 சீர், மேலே 4 சீர், கீழே 3 சீர். ஆமா. அதனாலதான் அந்த சொல் என்பது எழுத்து சொல். பொருள் என்பது ஒரு பொருளை உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்தாக சுத்தமாக இருந்தாதான் அந்த பொருளுக்குரிய அர்த்தம் புரியும். ஒரு வார்த்தை சொல்றோம்னா அந்த கையில என்ன வச்சிருக்க? கையில நெடிசன் சொல்லக்கூடிய கவன் வச்சிருக்க. கவன் வச்சிருக்க. ஆமா. சொல் பொருள் என்ன பொருள்? இது நெடிசன் சொல்லக்கூடிய பொருள். யாப்பு என்பது என்ன? யாப்பு என்பது என்ன? அதான் நான் உங்களை கேட்கிறேன், நீங்க நேற்று கேட்கிறீங்க. இப்ப எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லியிருக்கேன். எழுத்து என்பது வடிவம். அதான் நான் சொல்லிட்டேன். சொல்ல யாப்புங்கிறது நீங்க சொல்லுங்க. வடிவமைத்து ஒரு வார்த்தை சீர் எழுத்து சீர் வைப்பது. ஆமா. பொருள் என்பது அதற்கு பொருள் அதுன்னு சொல்லுவோம். யாப்பு என்பது அது என்ன? பாடல். அணி என்பது வகுத்து எழுதுறது. அதனால எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி 5ம் இருந்தால் தான் பொதுவாக ஒன்று எழுத முடியும். இலக்கணங்களுடைய இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் நான். இதனாலதான் 5 வகை கட்டு நாரதற்கு கிடைத்ததாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாரதர் என்ற வார்த்தையை பெயரை வைக்க கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நீ சொன்னது. அதனாலதான் நாரதர் எல்லா இடத்திலும் இருக்கார். நாரதர்ங்கிற பிறவி மட்டும்தான் அப்படிங்கிற நீ எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீங்க எவ்வளவு பிறவிதான் பிறந்திருப்பீங்க. இப்ப சாமி இப்ப நடக்கிறது கலியுகம். மொத்தம் எத்தனை யுகம்? 4 யுகம். 4 யுகம் என்னென்ன? கிரேதா திரேதா துவாபர கலியுகம். இப்ப நடக்கிறது இது கலியுகம். அப்ப திரேதா துவாபர கலியுகம். ஆமா. இது 4 யுகத்துல நீங்க பிறந்தீங்களா? 4 இருக்கிறேன். நிஜமாவா? நாரதர் இருந்ததாக சரித்திரம் இருக்கின்றது. சரித்திரம் இருக்கு சாமி. அப்ப திரேதா யுகத்துக்கு எத்தனை வருஷம்? என்னது திரேதா யுகத்துக்கு எத்தனை வருஷம்? இப்ப நீ நான் வருஷம் என்ன சாமி நீங்க முதல் வருஷத்தை சொல்லு, முதல் யுகத்தை சொல்லு. கிரேதா யுகத்துக்கு எத்தனை வருஷம்? கிரேதா திரேதா துவாபர கலியுகம். ஆமா 4 யுகம். ஆமா. இந்த 4 யுகத்துக்கு எத்தனை வருஷம்? ஆமா. கிரேதாயுகம் என்பது 15,10,000 வருஷங்கள். திரேதாயுகம் என்பது 10,08,000 வருஷங்கள். துவாபரா என்பது 7,15,000 வருஷங்கள். கலியுகம் என்பது ஒரு 5,32,000 வருஷம். என்ன ஒரு 5,32,000 வருஷம் நீங்களா சொல்றீங்களா இல்ல எப்படி? நீ கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லிட்டு போறேன். இப்ப கேக்குறதுக்கு உண்மையான பதில சொல்லிட்டீங்களா? என்னமா நீ என்னமா சந்தேகமா கேக்குறேன் நானு? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிருக்கேன். நீதான் வம்பு கொண்டு வந்திருக்க. இல்ல சாமி நான் வம்பு பண்ணல. நீங்க சொல்றீங்க. நீங்க தான் சொன்னீங்க பாத்தீங்களா என்கிட்ட எது குற்றச்சாட்டு இருந்தா நீ கண்டுபிடிச்சு கேளுமா. கண்டுபிடிச்சுதான் பதில் சொல்லுவேன் அப்படி நீங்க சொல்லிருக்கீங்க. நீ நான் சொன்னதை வச்சுதானே சொல்றேன் நானு. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் உங்கள்ட்ட தெரிஞ்சதை சொல்லுவேன். தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்குவேன் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களே ஆரம்பத்துல சொல்லியிருக்கீங்க. சண்டை நான் அப்படி இருக்கணும். எனக்கு சண்டை போடதான் பிடிக்கும். நீ எது வேணாலும் பேசிப்பாரு. நீ கேட்டா நான் பதில் சொல்லணும், நான் கேட்டா நீ பதில் சொல்லணும். சண்டை தெரிஞ்சா என்ன இல்ல தெரியாது என்று நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க ஊடியா இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணும். நீ யாரு? நீ யாரு? 2 பேருக்கும் போட்டி. போட்டியில இருங்க. நான் யாரு? நாரத மகா முடிவு. அப்ப சண்டை போடுறா வள்ளிங்கிறவன் யாரு? வள்ளிங்கிறவன் யாருங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. என்கிட்ட நீ கேட்க தெரிஞ்சுக்கிறத கேட்காம தெரிஞ்சுக்கிறது வேலையே கிடையாது. நீ கேட்டுக்க நான் பதில சொல்லியிருக்கேன். அது போல நான் கேட்பேன். கேட்கிற கேள்விக்கு நீ பதில சொல்லணும். அப்படி ஒண்ணு தெரியலன்னா கேட்கணும். அந்த சட்டம் நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லணும், நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும். அப்படி வாங்க அதுதான் முக்கியம். அப்புறம் சண்டை ஓடணும் வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? இப்ப நானே சண்டை ஓடுறேன். தமிழ் சண்டை வாக்குவாதம் போட்டி. இந்த போட்டி எல்லாருக்கும் இருக்க வேண்டும். போட்டி இருக்கலாம் சாமி. ஆனா பொறாமையா மாறிவிடக் கூடாது. மாறக்கூடாதுமா. பொறாமைன்னு வச்சுக்கங்களேன் அதை திருப்பி போட்டா என்ன போயிடும்? மயிரா போ அம்புடு முடிஞ்சு போச்சு. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க சொன்ன வார்த்தையை வச்சு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீ கேட்டதை வச்சு நான் பதில் சொல்லிருக்கேன். இப்ப பதில் நீங்க சொன்னேங்கிறீங்கல்ல, இது உண்மையான பதில சொல்லிருக்கீங்க. உண்மையான பதில் அதுதான். இங்க எல்லாத்தையும் சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லக்கூடாது. அப்ப நீங்க பெரிய ஆளா? நீங்க எல்லாத்தையும் சொல்ல ஒன்று சொல்ல மாதிரி ஒன்று போய் தனியா வேற பதிலா சொல்ல முடியாது. பெரிய ஆளா? பதில் என்பது என்ன? பதில் இல்லங்க. நான் சொன்னது தப்புங்க. உனெல்லாம் நான் எத்தனை பேரை கிரிக்கேன்? முழு கிரிக்கா, காக்கிரிக்கா, அரக்கிரிக்கி, முக்கா கிரிக்கி பாத்தீங்க. ஒரு முழு கிரிக்கை நான் பார்த்தேன். கேள்விக்கு பதில சொல்லிருக்கேன் நானு. இப்ப முட்டாளு சேர்ந்தா ஒரே பாதை. முட்டாளு அறிவாளியும் சேர்ந்தா 2 பாதை. அறிவாளி சேர்ந்தா 3 பாதை. நான் இப்ப அறிவாளியா போய்கிட்டு இருக்கேன். அறிவாளியா இருந்து 3 பாதையா நடத்துதே நான் வந்தேன். நீங்க முட்டாளு சேர்ந்து ஒரு பாதை. பேச தெரியல. நீங்க உங்க முதல்ல
சொல்லுவ இல்லன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன பதில் தான் உண்மை. நீங்க போட்டிருக்கிறது நாரதர். ஆமா, நாரதரா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி வந்திருக்கேன் நானு? அப்புறம் நீங்க பெருமாள் ராஜா இல்ல. பெருமாள் ராஜுக்கு இருமா, பெருமாள் ராஜுக்கு சித்திர செல்விக்கும் போட்டி கிடையாது. நாரதருக்கு வள்ளிக்கு தான் போட்டி. அப்ப நாரதர் வந்து உண்மையை தானங்க சொல்லணும். உண்மையை தான் நான் சொல்லியிருக்கேன். அப்ப பொய் சொன்னா போதனை கிடைக்காது. இந்த காலத்துல பச்சை தண்ணி கூட கிடைக்காது. நீங்க சொன்னது பொய்ன்னு நான் சொல்றேன். உண்மையை சொல்லுங்க. எத்தனை தவறு என்ன? ஒரு 5 லட்சத்து ஒரு 20,000 வருஷம்னா உங்க இஷ்டத்துக்கு சொல்லுவீங்க. நாங்களாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்போமா? என்னமா அது தவறான கருத்தை நீ எப்படி சொல்ல முடியும்? அப்ப எப்படி நீ தவறுன்னு சொல்ல முடியும்? உண்மைதாங்க. நீங்க சொன்னது உண்மைங்கிறீங்களே, எப்படி உண்மைன்னு சொல்றீங்க? உண்மைன்னு சொல்லு. என்ன நான் சொன்னது உண்மை. நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. நான் இப்பயும் சொல்றேன், நீங்க சொன்னது உண்மை கிடையாது, பொய். ஒன்னே ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லவா? 4 யுகம். இந்த 4 யுகத்துக்கு கூட்டு புள்ளி ஒரே எண்ணா வரணும். நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க சொன்னது வந்து ஒரு 5000 ஒரு 20 வருஷம் கிடையாது. இது என்னது? இப்ப நான் சொல்றது விளையாட்டா? சரியான நீ வந்து நான் தவறான பதில சொல்றேங்கிறத எங்க சொல்லுவேன் நானு. ஆனால் நீ உண்மைன்னு ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் குருட்டு பிள்ளையார் போல இருக்கு. நான் பொய்ய சொல்றேன், ஆமான்னு ஒத்துக்கிறியே அப்படின்னு சொல்லி நான் அங்கே பேசியிருப்பேன். உங்க பக்கத்துல நிக்கிறேன். நான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, நான் பொய்யான்னு பேசியிருந்தாலும் கூட அது பொய் அப்படிங்கறத நீ வந்து அடிச்சு பேசுறதுனாலதான் நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு காரணங்கள் இருந்தது. நான் கிரேதாயுகம் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா சாமி? கிடையாது. எல்லாத்தையும் கேட்க முடியுமா? அதுல ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கூட்டு எண் யாருக்குமே தெரியவே தெரியாது. இத நீங்க சொல்லுவீங்கிறதுனாலதான் உங்கள்ட்ட கேட்க. கூட்டு எண் ஒரே எண்ணா வரும் 4 யுகத்துக்கும். அதான் சொல்லுங்க. கிரேதாயுகம் என்பது 18,15,000 ஆண்டு காலங்கள். திரேதாயுகம் என்பது 12,32,000 ஆண்டு காலங்கள். துவாபரா என்பது 9,28,000 ஆண்டு காலங்கள். கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டு காலங்கள். இது 4 யுகங்கள். 4 யுகங்களுக்கு உள்ள பதில் இதுதான். இதை யாருமே தவறாக பொய் சொல்லவே முடியாது என்பதை உண்மை. ஒத்துக்கிறியா? பொய் சொல்ல முடியாது. ஏன்னா 4 யுகத்துக்கு கூட்டு எண்ணு ஒரே எண்ணால வரணும். அதுல பொய் சொல்ல முடியறதுக்கு காரணம். இப்ப ஒத்துக்கிறியா? பொய் என்ன? இப்ப ஒத்துக்கிறியான்னு கேட்டேன். கூட்டு என்ன சொல்லுங்க, சரியா வருதான்னு பாப்போம். நீங்க சொல்றது மறுபடியும் சொல்லுவீங்க. சொல்லுங்க மறுபடியும். கூட்டு எண்ணெல்லாம் 4 யுகத்துக்கு ஒரே எண்ணா வரணும். அதுதான் முக்கியம். வாங்கி வார்த்தைக்கு இஷ்டத்துக்கு சொல்லிடுறாங்க. கணக்கை மட்டும் சரியாக எழுதி வைத்துள்ளார்கள். அதனாலதான் நீங்க எல்லாம் கூட்டு என்ன கேட்டுக்கிட்டீங்க. எங்க எந்த மாதிரி மற்ற யாரையாவது கூட்டு என்ன கேளு பாக்கலாம். இப்பொழுது நான் சொன்னது பொய்தான். ஆரம்பத்திலே சரி சரி பாக்கலாம். யாருக்கிட்ட எதை கேட்கணுங்கிறது எனக்கு தெரியும். முதலில் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம் 4 யுகங்கள். 4 யுக கணக்கையும் யாரும் பொய் சொல்ல முடியாது. ஏனென்றால் கிரேதாயுகம் என்பது 17,28,000 ஆண்டு காலங்கள். திரேதாயுகம் என்பது 12,96,000 ஆண்டு காலங்கள். துவாபராயுகம் என்பது 8,64,000 ஆண்டு காலங்கள். கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டு காலங்கள். இதை எப்படி நம்ம உண்மைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, கிரேதாயுகம் 17,28,000, 8 2 10 7 17 17 1 17 1 18 18 8 1 9 கூட்டுத்தொகை 9. திரேதாயுகம் 12,96,000 ஆண்டு காலங்கள். 9 6 15 15 2 17 17 1 18 அப்ப 8 1 9 கூட்டுத்தொகை 9. துவாபராயுகம் என்பது 8,64,000 ஆண்டு காலங்கள். 6 4 10 10 8 18 8 1 9 கூட்டுத்தொகை 9. கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டு காலங்கள். 4 3 7 7 2 9 கூட்டுத்தொகை 9. அப்ப மொத்தம் எல்லா யுகங்களுக்கும் 9 9 கூட்டுத்தொகை. அப்ப 4 போதே 990 4 போதே மொத்த கணக்கு 4 போதே எத்தனை? இதுவரை கூட்ட சொன்ன. இப்ப பெருக்கு பார்க்கலாம். நீ கூட்டத்தை தெரியுமா? பெருக்க தெரியாதா? பிடிச்சு பேசுற நீ கெட்டிக்கார பிள்ளை மாதிரி. நீங்க சொன்னது பொய்ன்னு சொன்ன. 4 போதே எத்தனை? 32 சாமி. 4 போதே 32. 4 போதே 32. இருங்க இருங்க. என்ன நல்லா பெருக்கு. நல்லா கொஞ்சம் கூட்டுனதுல தவிர சாமி. 4 சரியா இருக்கீங்க. 4 போதே நிறைய இருக்கு உங்ககிட்ட. இப்ப 4 போதே எத்தனை சொல்லுங்க? 4 போதே எத்தனை? இருங்க இருங்க சொல்லுங்க. இல்ல இது மனசுல குத்தியா? 4 போதே 36. இப்ப 36 6 3 9 கூட்டுத்தொகை அதுவும் 9. கடைசியில எங்க கூட்டி வந்தாலும் 9 என்ற எண் வரணும். அதுதான் முக்கியம். அப்ப யுகங்களுக்கு 9 9 வர வேண்டும். அது ஏன் நீங்க சொல்றீங்க தெரியுமா? முதல்ல என்ன சொன்னீங்க? கிரேதா திரேதா துவாபரா கலியுகம். ஆமா, இதுவே நாரதர் யாருக்குமே தெரியாது. அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா கிரேதா கிரேதா துவாபரா கலியுகம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு போறாங்க. யுகத்தை வந்து முதல்ல நீங்க சரியா சொன்னீங்க பாத்தீங்களா? அதனாலவே நான் உங்கள்ட்ட கூட்டுத்தொகையை பத்தி கேட்டேன். இப்ப நீங்க கிரேதா கிரேதான்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க.
எல்லாரும் மாதிரியும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருந்திருக்கோம். சரி, உன்னை அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொல்லி நான் சொன்னேன். உன்னிடத்திலே உன்னை பற்றி அம்மா நம்ம தெரிஞ்சு பார்க்கணும். இப்ப நான் பேசுறது நீ பேசுறது சரியாக அமைய வேண்டும். நீ கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ சரியா பதில் சொல்லாம விட்ட அப்படின்னா ஆமா நம்ம பேச பத்தி உனக்கு தெரியாது. என்னது ஒண்ணு உண்டு இல்ல நீ ஒண்ணுங்க நிக்கல அப்படிங்கறத தெரியாம போயிருவ. நிக்க வரையிலும் நிதானமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உன்னை பற்றி ஒரு சில விவரங்கள். எப்படியாப்பட்ட கேள்வி தெரியுமா? உன்னுடைய நாட்டின் பெருமா பார்க்கலாம். நாட்டுப்பற்று மொழிப்பற்று இனப்பற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் நாட்டை பத்தி கேட்ட வரைக்கும் சந்தோஷம் சுவாமி. ஏன்னா நாடப்பட வளர்த்தன நாடு நாடா வளம் தரும் நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க வண்டுவிழி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடிய சொல்கோதே இதுவரைக்கும் யாருமே எந்த பெண்ணையுமே பார்த்து கேட்காதது நாரதர் வள்ளியை பார்த்து கேட்டிருக்காருன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாவே இருக்கும். ஏன்னா பெண்களுடைய விழியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வர்ணிப்பாங்க. மான்விழி, மீன்விழி, வேல்விழி, கையல்விழி, கண்டை விழி, குத்தம் விழி, கத்தம் விழி அப்படி சொல்லி வர்ணிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வண்டு விழி சொல்லியிருக்கீங்க. வண்டு விழி மாதிரி ஏ விழி இருக்கா இல்ல ஏ விழி மாதிரி இருக்கா வண்டுக்கு இருக்கா? கற்கண்டு மொழி சொன்னீங்க. ஒரு பெண்ணு இனிமையா பேசுறான்னு வச்சுக்கோங்க. என்னடா இவள அழகா பேசுறா, இவதான் செந்தமிழ் தேன் மொழியாள், கனிமொழியாள், கன்னி மொழியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கற்கண்டு மொழிக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கீங்க. நீங்க யாரு? அஞ்ஞான விட்டு அருங்கால தொல்லை தொட்டு விஞ்ஞான வீடு பெறும் நாரத மகரிஷி நீங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த உலகத்துக்கு இருந்த நாரதரை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன்னா உங்களை பார்க்கல எனக்கு நீங்க எப்படி தெரியுங்க தெரியுமா? நிலை தானுடனே கண்டமொழி மாதே நீ வாழ்ந்து இருக்கும் நாடு எது சொல்கோது அருமையான பதில். ஞான நிலை தானோத சுவாமி நாடு மலை சிற்றூர் என்பார் சுவாமி. வண்டுன்னு சொன்னீங்களே வண்டு மாதிரி ஏன் விழி இருக்கா அல்லது என்னுடைய விழி மாதிரி வண்டு விழி இருக்கா அப்படின்னு வண்டுக்கு இருக்கா அப்படிங்கிற விவரத்தை நீ கேட்டிருக்கம்மா. அம்மா வண்டுகள்ல பரவதம் வந்திருக்குமா? தத்தித்தா தாது தூது தத்துதி துத்தி துதி துதி தாது தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தத்தாரோ தித்தாது நாரதர் வந்ததா தத்தி தாது தூது தத்துதி துத்தி துதி துதி தாது துதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தத்தாரோ தித்தித்த தாதுன்னு சொல்றாங்க. நினைக்கிறதுதான் கருந்தமிழ். ஆனா அதனுடைய விளக்கம் மற்றவங்களுக்கு புரியாதுமா. ஏன்னு கேளு. அதனுடைய விளக்கம் மலருக்கு மலர்தாவி மகரந்த தாதிரி உதி மயக்கத்தில் ஆழ்ந்திருப்பது ஒரு வண்டு. வசந்த காலத்தில் இசைந்த கோலத்தில் ரீங்காரம் பாடிக்கொண்டிருப்பது வண்டு. தென்றல் காலத்தில் தேன் அருந்தி தேன் விருந்து அளிப்பது வேண்டியதான் வண்டை பத்தி தத்திட்டான்னு போட்டான். அடுத்து செந்தமிழ்ல ஒருத்தன் பேசினா எப்படி பாடினா கவிகள் அது மக்களுக்கு எல்லாருக்கும் புரியும். எப்படி தெரியுமா? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடு புல்லுக்கும் ஆகிய புசியுமா தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் இருந்தில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நல்லவங்க இருக்கிறதுல எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற ஒரு கணக்கு இது எல்லாருக்கும் புரியும். இந்த கவியை சொன்ன உடனே புரியும். இன்னொரு கவி போட்டான். துப்புர சிவந்த வாய் ஊட்டி அழகிய பந்தனை மீதே ஒப்புற கணவனோடு ஓர் நீலே செய்யும் போது கற்பகம் சார்ந்த மார்பில் கண்ணத்தனம் இரண்டும் தைத்து அப்புற உருவிட்டென்று அங்கையா தடை பார்த்தான். இதுதான் கொச்சை தமிழ். பாதி புரியும் பாதி புரியாது. விவேகானந்தால 71வது கவியா போட்டிருக்கான். காரணம் என்ன தெரியுமா? துப்புர சிவந்த வாய் ஊட்டிய எதை சொன்னா அழகான உதவி உடையவள் அப்படிங்கிற விவரத்தை சொன்னான். ஏன் உதவி உடையவன் யாரு வர்ணிப்பான்? காதலன் காதலியை வர்ணிப்பான். அடாடா இவளுக்கு உதட்டு இருக்க இந்த மாதிரி உதட நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு காதலன் காதலியை வர்ணிப்பான். ஆனா அதே நேரத்துல இடுப்பு நெளிச்சு நெளிச்சு நடந்துட்டு இருப்பான். அவளுக்கு பேரு என்ன? உடுக்கை போன்ற இடியலையாள் தான். காலு நொண்டி நொண்டி நடப்பா. அவளுக்கு அண்ணன் நடையாள்னு வர்ணிப்பான். காரணம் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். இந்த பெண்ணுடைய ஆசை வந்த உடனே அவளை கல்யாணம் முடிச்சிருவான். கல்யாணம் முடிச்ச உடனே பெண்ணுடைய ஆசை போயிடும். மாமனார் கிட்ட போவேன். மாமனார் நான் நாரதர் கதை சொல்லிட்டு இருக்கேன். போயிருக்காங்க. அந்த ஆசை போய் மாமனார் வீட்டுக்கு போவேன். பொண்டாட்டி பாப்பேன், பொண்டாட்டி தங்கச்சி பாப்பேன், பொண்டாட்டி பாப்பேன், பொண்டாட்டி தங்கச்சி சண்டாலி வள கட்டினக்கு தங்கச்சி கட்டிக்கலாமே அப்படின்னு
மனசுல தீயா எரியுமா, அதே கொழுந்தியா கொழுந்தியான்னு கொழுந்து விட்டு எரியும். கொழுந்தியா தங்கச்சி இல்லாத வீட்லயா கல்யாணம் பண்ண முடியும்? கொண்டாடி தங்கச்சி கொழுந்தியான்னு பேரு. ஏன் அவன் நாத்தனாருக்கு இருக்கு, மாமனாருக்கு இருக்கு, கொழுந்தனாருக்கு இருக்கு, எல்லாருக்குமே வராது. அந்த புராண முறைப்படி இருக்கு, இந்த நடைமுறை கருத்து. அப்ப கொழுந்தியா தீயா எரியுமா. இப்ப அது போல வந்து கல்யாணம் ஆகாத வரையும் சுதந்திர பவன். எப்ப கல்யாணம் ஆயிடுச்சோ பெண்டாட்டி பெண்டாட்டி என்னாச்சு? பெண் என்ற முறையில ஆட்டி படிக்க வரான்னு அர்த்தம். குடும்பத்தை வாழ வைக்கிறவன் பண்ணுனா குடும்பத்தை கெடுக்கிறதும் பெண்ணுதான். அந்த பெண்ணாகப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை சொன்னான். அடுத்து புதுசா கல்யாணம் பண்ணவன் இதே முதுகாட்டு நம்ம கல்யாணத்தை கூட்டிட்டு ஒரு பொண்டாட்டி கூட்டிட்டு வரான்னு வச்சுக்கிறேன். உன்னால ஒரு கல் இருக்கும், சனியை முடிச்ச கல்ல என் தங்க பொண்டாட்டி காலில் கட்டிட்டேன். வராத வருஷம் அதே பொண்டாட்டி அதே திருவிழா கூட்டிட்டு அடுத்த வருஷம் திருவிழா கல்லு அதே காலில் தட்டிடும். ஏன் சனியை முடிச்சவளே கீழே பார்த்து வரக்கூடாது. முதல் வருஷம் சனி எங்கன்னா கல்லுல இருந்தேன், வராத வருஷம் சனி பொண்டாட்டி தலையே இருக்கேன் அப்படின்னா காரணங்கள் நீ கேட்ட வண்டு விழி. வண்டி என்பதற்கு எவ்வளவு அர்த்தங்கள் உள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே. நான் சொன்ன வண்டு பொன்வண்டு. பொன்வண்டு நிறம் என்னமா? பச்சையா இருக்கும். மீனாட்சியோட நிறம் என்ன? பச்சையா இருக்கும். உன்னுடைய நிறம் என்ன? என்னுடைய உன் நிறம் என்ன? மீனாட்சி பச்சையானது எப்ப? நான் கேட்டது பொன்வண்டு நிறம் பச்சை. அதான் ஆமா. மீனாட்சி உன்னுடைய நிறம் உன் நிறம் என்ன? ஏன் நிறம் எப்படி? உன்கிட்ட நான் கேட்கிறேன், எப்படி என்கிட்ட கேட்கறியா நீ? நான் உன்கிட்ட கேட்டா நீதாமா பதில் சொல்லணும். எல்லாரும் இருக்கிற மாதிரி தானே சாமி நான் இருக்கேன். அப்ப எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்கிறத நான் உன்கிட்ட கேட்கிறேமா? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. நிறப்பத்தான் நான் சொன்னேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, ஒரு மாதிரி நிறமா இருக்கு. ஓ நிறம் என்ன நிறம்? ஏன் நிறம்? என்ன நிறம்? என்ன நிறமா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? அத கேட்க கேள்விக்கு உன்னை பத்தி கேட்டாலும் நீ பதில் சொல்லுங்க சாமி. இப்ப பொன் வந்து பச்சையா இருக்கு. ஆமா. மீனாட்சி பச்சையா இருக்கா? ஆமா. மீனாட்சி பச்சையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மீனாட்சி பச்சையா இருக்க பத்தி நான் கேட்கலையே. அத நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. நான் அதுக்கு சொல்றேன், பொன்வண்டு நிறம் பச்சை, மீனாட்சி நிறம் பச்சை. நானும் சொல்றேன், இப்ப பொன்வண்டு நிறம் பச்சைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மீனாட்சி நிறம் பச்சைங்கிறது நீங்க சொல்றீங்க. இது எப்படி பச்சையாச்சு? மீனாட்சி சொக்கநாதரை சேரும் பொழுது பச்சையாக மாறினா. அப்ப மீனாட்சிக்கு பச்சை நிறம் எப்ப வந்துச்சு? சொக்கனோட சேர்ந்ததுனால. இப்ப உனக்கு என்ன நிறம்னு கேட்டேன் நான் யாரு கூட சேரலையே. ஓ நிறம் என்னன்னு கேட்டா நீ யாரு கூட சேர்ந்து நான் கேட்டேன். மீனாட்சியை பத்தி கேக்குறீங்களே, இப்ப மீனாட்சியை பத்தி பச்சையா இருக்கிறதுக்கு எனக்கு பச்சையா இருக்கிறதுக்கு இங்க சம்மந்தமே இல்லையே. நான் பச்சைன்னு சொல்லவே நானும் சொல்லல சாமி. மீனாட்சியை பத்தி கேக்குறீங்களே, எதுக்கு மீனாட்சி தான் இருக்காளா? பொன்வண்டு நிறம் பச்சை. இப்ப சொன்னீங்கல்ல வெண்கட்டு பொன்தட்டு செங்கட்டு. ஆமா. 3 பேருக்கு 3 தட்டு இருக்குல்ல. அப்ப ஏன் மீனாட்சியை பத்தி என்கிட்ட சுட்டி காமிக்கிறீங்க? மீனாட்சி நான் பச்சைன்னு சொன்னேன். நான் அது வந்து பச்சை நிறம் மாறியது சொக்கநாதரை சேரும் பொழுது பச்சையாக மாறினாள். ஓ நிறம் இப்போது என்னன்னு கேட்கிறேன் நான். ஏன் நிறம் என்ன? பெண்கள் வந்து கருப்பாவும் இருக்க கூடாது, சிகப்பாவும் இருக்க கூடாதுன்னாங்க. நீ பேசுறது மாதிரி கிடையாதுமா. நிறைய பேர் கோச்சுக்குவாங்க. கருப்பாவும் இருக்க கூடாது, சிவப்பாவும் இருக்க கூடாதுன்னா அவங்களுக்கு நீ சட்டம் போடாத. நிறம் என்ன? கருப்பா இருக்காங்க, சிவப்பா இருக்காங்க, கருப்பும் இல்லாம சிவப்பும் இல்லாம இருக்காங்க, அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நான் சொல்லல சாமி. உன்னுடைய ஒவ்வொரு நேரம் நான் சிவப்பான நிறத்துல இருக்கேன். உனக்கு சிவப்பா? ஆமா. எங்க சிவப்பு பாருங்க. உனக்கு சிவப்புன்னு நீயா சொல்லிக்கிறியா? அப்ப நான் தான் சொல்லுவேன். அப்புறம் வேற யாருமா வந்து சொல்லுவா? இல்ல நீங்களா சொல்ல போறீங்க? உண்மையான நிறத்தை சொல்லுமா? உண்மையான நிறம் தான் சாமி. நீ சிவப்பு. ஆமா. நீயா சொல்லிக்கிறியா சிவப்புன்னு? நீங்களா சொல்ல போறீங்களா? நான் சொல்லுங்க. அப்ப அத சொல்லுங்க. நீங்க என்ன இனம்? நாங்க வேடுவர் இனத்தை சேர்ந்தவங்க. வேடுவர் இனத்திலே என்ன இனம்? குறவர் இனத்தை சேர்ந்தவங்க. குறவர் இனத்திற்கு சொந்தமான நிறம் என்ன? குறவர் இனத்துக்கு சொந்தமான நிறம் அதுதான். எது? சிவப்பா தான் இருப்பாங்க. சிவப்பா தான் எல்லா பேரும் இருப்பாங்க. பார்த்ததே இல்லையா நீங்க முன்ன பின்ன? நான் பார்த்ததும் பார்க்காத நான் எல்லா இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் நானு. அப்புறமே நாங்க இந்த இடத்தை சேர்ந்தவங்க இப்படித்தான் இருப்போம். உன்னை வந்து நான் புதுமையா பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுமா. நான் அதான் சொல்றேன். நான் சிவப்பான நேரத்துல தான் இருக்கேன். என்ன கேட்கணுமோ அதுக்கு தான் நீ பதில் சொல்ல வேண்டும். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு நம்பி. அம்மா பேரு நங்கை மோகினி. உன் பெயர்? வள்ளி. செய்வது? காவல். அமைத்திருப்பது? பரன். மிரட்டுவது? பறவை. கையில் வைத்திருப்பது? கவல். பேசுவது? தமிழ். வணங்குவது? குகன். 3 எழுத்துக்கு சொந்தக்கார பொண்ணுனா. தந்தை நம்பி மூடுறது, தாய் நங்கை மூடுறது, உன் பேர் வள்ளி மூடுறது, செய்வது காமன் மூடுறது, அமைத்திருப்ப பரன் மூடுறது, விரட்டுவது பரன் மூடுறது, பேசுவது தமிழ் 3 எழுத்து, வணங்குவது குகன் 3 எழுத்து. குகன் யாரு? எங்க குலக்கடவுள். குகன் என்பவன் யாரு? முருகப்பெருமான். ஆமா. முருகன் குக அவதாரம் எங்க எடுத்தான்? முருகன் என்பது இப்ப நீங்க சொன்னீங்க குகன்ங்கிறது முருகப்பெருமான் சொன்னீங்கல்ல. குகன் என்பது முருகன். முருகன் தானே குகன்? ஆமா. குகன் அவதாரம் எங்க எடுத்தான்? எங்க நாட்டுலதான் எடுத்தது. எங்க எடுத்தான் அவதாரம்? இந்த குறிஞ்சி நிலத்துலதான் சாமி. குறிஞ்சி நிலத்துலதான் குகன் சொல்லுவோமே தவிர வேற எங்கேயுமே சொன்னது கிடையாது. நான் இங்க இருக்கேன்னு சொல்ல. அப்ப எங்க முருகன் வந்து குகன் அவதாரம் எங்க எடுத்தான்? எங்கேயும் இருக்கிறார் சாமி முருகன். நீங்க சொல்ற மாதிரி எங்க நாட்டுல குகன்கிற அவதாரம் எங்க நாட்டுலதான் எடுத்திருக்காரு.
உங்க நாட்டுல இருக்கலாமா? அப்புறம் எங்க ராமாயணத்திலே அவதாரம் எடுத்தான். அது எப்ப? குகன் என்பது ராமாயணத்திலே. ராமாயணம் எந்த யுகத்துல நடந்துச்சு? அதான் சொல்லுங்க. நீங்க நான் நடக்கிறது இப்ப கலியுகத்துல இருக்கேன். ராமாயணம் எந்த யுகத்துல நடந்துச்சு? இப்ப யுகத்தை பத்தி நீ என்கிட்ட கேட்கறீங்க. நான் யுகம் எப்படி வந்துச்சு? நான் யுகத்துக்கு வருஷ கணக்க சொல்லுங்க. பெரிய கணக்க பிள்ளை மக நீ கேட்டதுக்கு நான் பதில சொல்லிட்டு அடுத்து நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன்னு சொன்னேன். நீ பதில் சொல்ல வேண்டும். அப்ப நீங்க கேட்கறதுக்கு வந்து நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னா என்னைய திருப்பி கேட்கணுங்கிறதே சட்டமா? இதுதான். அப்ப என்னைய பத்தி கேளுங்க. நானா பேசிட்டு போனேன். சபன் பலா சலசலா. அப்படி நான் உங்களை சொல்லலையே. நீங்களா பேசுங்க. நான் உங்களை சொல்லவே இல்லையே. அவதாரம் ராமாயணத்திலே. ராமாயணம் எந்த யுகம்? திரேதா யுகத்திலே. அப்ப திரேதா என்பது முதல் யுகம், திரேதா என்பது அடுத்த யுகம். திரேதா யுகத்துல முருகன் குக அவதாரம் எடுத்தான். ஆனா நான் திரேதா யுகத்துல எடுத்த குகன் என்ற 3 எழுத்து கேட்கவில்லை. கலியுகத்துல முருகனுக்கு 3 எழுத்துள்ள பேர் என்ன? அப்படி பேசுனீங்கன்னா சரி, நியாயம். ஓ, அப்படி சொல்றீங்க. அப்ப கலியுக முருகனுக்கு என்ன பேருன்னு கேக்குறீங்களா? இப்ப கலியுக முருகனுக்கு வந்து 3 எழுத்துல பேர் இருக்கா? இருக்கா அப்படின்னு அந்த பேரு இருக்கா இல்லையா? இப்ப குகன்னு சொன்னாக்க இப்ப 4 யுகத்துக்கு நீங்க சொன்னீங்கல்ல. நான் யுகத்தை பத்தி அங்கே போய் சொல்றேன். யுகத்துல உள்ள முருகனை பத்தி நான் கேட்க 18 நாள்ல நடந்தது இருக்கு. ஊரு என்ன ஊரு? ஊரு ஏன் ஊரு? சொந்த ஊர் என்ன உனக்கு? சொந்த ஊரு சித்தூர். ஊர் எந்த ஊர் முதல்ல அதை சொல்லு. சித்தூர் சாமி. உன் நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. ஏன் இடுப்பு நாடுன்னு வைக்க கூடாதா? ஏன் கை நாடு, கழுத்து நாடு? ஏன் தொண்டை நாடு? அடே அப்பா, எப்படி இதெல்லாம் பேசுறீங்க? இடுப்பு நாடு, தொண்டை நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் காரணம் இருக்கு. நீங்க இடுப்பு நாடு, கை நாடு, கால் நாடு வச்சுக்க கூடாதுன்னா நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேரையும் வைப்பாங்க. சொல்றேன் தொண்டை இடுப்பு நாடுன்னு சொல்றேன். இல்ல சாமி, தொண்டை நாடுன்னு பேர் வந்ததுக்கு காரணம் இருக்குன்னு காரணம் சொல்லிருந்த உடனே தொண்டை நாடுன்னு ஏன் பேர் வந்துச்சு? ஆத்தொண்டை மலரை வந்து இந்த இடத்துல ஒரு பிள்ளையாகப்பட்டது பிறந்தது. சோழ மன்னன் வந்து அவளை கர்ப்பவதி ஆக்கி விட்டான். ஆத்தொண்டை மலரை வந்து போட்டு அனுப்புனாத்தே அந்த பிள்ளை என்னோட பிள்ளைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சோழ மன்னன் சொன்னான். அந்த சோழ மன்னன் சொன்னதுக்காக ஆத்தொண்டை மலரை போட்டு அந்த பெண்மணி அனுப்பும் பொழுது அவன் ஆத்தொண்டை சக்கரவர்த்தி பேர் வச்சு இதுக்கு தொண்டை நாடுன்னு பேர் வந்தது. சோத்தை சாப்பிட்டா முறையா சாப்பிடணும். கொண்டை காதுல வச்சு திணிக்க கூடாது, வாயில வச்சுதான் திணிக்கணும். காதுல வச்சு திணிப்பானா யாரும் இல்ல. சோழ மன்னன் காட்டுக்கு வேட்டைக்கு போனான். ஒரு பெண்ணை பார்த்தான், பெண்ணோடு கூடினான், கர்ப்பம் தரித்தான், விட்டுட்டு சோழ நாட்டுக்கு வந்தேன். ஐயா, என்னை கர்ப்பவதியா விட்டுட்டு போறியே, நான் என்ன செய்யணும்னு கேட்க, உனக்கு பிறக்கும் குழந்தைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆத்தொண்டை மலரை, இந்த மலரை எடுத்து பருவம் அடைந்த உடனே கழுத்திலே போட்டு அனுப்பு. அப்ப என்னுடைய மகன் என்று தெரியும், அவனுக்கு நான் வைத்து ஆட்சி புரிகின்றேன் சொன்னான். குழந்தை பிறந்தது, பருவம் அடைந்தது, கழுத்திலே மாலையை போட்டு அனுப்பினார். சோழ நாட்டிற்கு வந்த உடனேயே அந்த ஆத்தொண்டை மலரை போட்டதனால் ஆத் என்பதை எடுத்து தொண்டை நாடு, சோழ நாட்டுல ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்து தொண்டை நாடுன்னு பேர் சூட்டினார்கள். அதுக்கு தானே நான் காவலுக்கே வந்திருக்கேன். இப்ப பாண்டிய நாடு இருக்கு, சேர நாடு இருக்கு, சோழ நாடு இருக்கு, தொண்டை நாடு இருக்கு. பாண்டிய நாடு இப்ப பாண்டிய நாடு எப்படி சொல்லுவோம்? பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, அப்ப தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர் உங்களை மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி உங்களை மாதிரி முனிவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாரும் வந்து எங்க நாட்டுக்கு போறதுனால இருக்கக்கூடிய இடம். அந்த இடம் வெள்ளிமலை சாரல பண்ணி நின்னுகிட்டு இருக்கேன். ஆமா, அப்படி காவலுக்கு வந்திருக்கேன். பருவ காலத்தை